இன்றைக்கு காலையில் 4 மணி இருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய B-2 போர் விமானங்கள் ஈரானுடைய முக்கியமான 3 அணு ஆயுத தளங்களின் மீது தாக்குதலை நடாத்தியிருப்பதாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னவென்றால், அமெரிக்கா ஈரானின் மீது தாக்குதல் நடாத்தியது உண்மைதான், ஆனால் தாக்குதல் நடாத்திய இடத்திலே எந்தவித அணு ஆயுதமும் இருக்கவில்லை. அந்த எல்லா விடயத்தையும் நாங்கள் இடம் மாற்றிவிட்டோம். வெத்து இடத்தை நோக்கித்தான் அமெரிக்காவுடைய குண்டுகள் பாய்ந்தன என்பதாக ஈரான் சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா தாக்குதலை நடாத்திய கொஞ்ச நேரத்திலேயே 30க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடாத்தியிருக்கிறது. இஸ்ரேலுடைய முக்கியமான பல இடங்கள் இன்றும் சேதமடைந்திருக்கிறது. ஈரானுடைய முக்கியமான 3 இராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியதாக சர்வதேச ரீதியிலே கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அணு ஆயுத தளங்களில் இருந்து எந்தவித கதிர்வீச்சும் வெளிவரவில்லை என்பதாக ஈரான், சவுதி அரேபியா தெளிவாக கூறியிருக்கிறது. இப்படி இருக்க அமெரிக்கா எப்படி அணு ஆயுதங்களை சரியாக தாக்கியிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே எழும்புகிறது. இதே போல ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அமெரிக்காவின் மீது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய கவலையையும் தெரிவித்திருக்கிறார். இந்த போர் இன்னும் பெரும் ஒரு துயரத்தின் பக்கம் தான் இட்டுச் செல்ல போகிறது என்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதே போல ஈரானுடைய ஆதரவு படைகளான யமன் போராளிகள், நாங்கள் அமெரிக்காவை தாக்குவதற்கு தயாராகிவிட்டோம், இது போருடைய ஆரம்பம் என்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா தாக்கியதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் முகமாக நாங்கள் முதல் கட்டமாக அமெரிக்காவுடைய கப்பல்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று 2025 ஜூன் 22ஆம் தேதி. இன்று விடியற்காலை 4 மணி இருக்கும் பொழுது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை ஈரானின் மீது தொடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமெரிக்காவுடைய மிக பிரமாண்டமான B-2வின் மூலமாக இந்த தாக்குதலை ஈரானுடைய அணு ஆயுத தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. அதுவும் ஈரானுடைய மிக முக்கியமான 3 அணு ஆயுத தளங்கள், ஃப்ரோடோ, நட்டான்ஸ், இதே போல அஸ்பஹான். இந்த 3 இடங்கள் தான் ஈரானுடைய அணு ஆயுத தளங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். இந்த இடத்தை இலக்கு வைத்து அந்த B-2 என்ற பிரமாண்டமான போர் விமானங்களின் மூலமாக 13,600 கிலோ எடை கொண்ட பெரும் குண்டுகளை அந்த இடத்திலே போட்டிருக்கிறது. இந்த குண்டுகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 61 மீட்டர் பூமிக்குள்ளால் சென்று தன்னுடைய சாகசத்தை காட்டும். இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த B-2 என்ற போர் விமானத்தின் மூலமாக உலகத்திலே இருக்கக்கூடிய அதி உயர் குண்டுகளை ஈரானுடைய இந்த அணு ஆயுத தளங்களின் மீது அமெரிக்கா போட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சாகசத்தை அமெரிக்காவுடைய இராணுவத்தின் மூலம் மட்டும் தான் செய்ய முடியும், வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதாகவும் தன்னுடைய இராணுவத்துக்கு பாராட்டை சொல்லிக் கொண்டிருந்தார். நம்முடைய போர் விமானங்கள் ஈரானுடைய வான் பரப்பை விட்டு வெளியேறி தன்னுடைய தாயகத்தின் பக்கம் பாதுகாப்பாக திரும்பிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அமெரிக்காவுடைய இராணுவத்திற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் என்னுடைய பாராட்டை, என்னுடைய வாழ்த்து செய்திகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், இஸ்ரேலுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என்றெல்லாம் பல வாழ்த்து செய்திகளை இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு ஈரான் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், அமெரிக்கா தாக்கிய இடங்களிலே எந்தவித அணு ஆயுத நிலையங்களும் இருக்கவில்லை, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் ஏற்கனவே இடம் மாற்றிவிட்டோம், வெத்து இடங்களை குறிவைத்து தான் அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. அணு உலைகள் தாக்கப்பட்டால் தொடர்ந்து வெடிப்பு சம்பவங்கள் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் 10 நிமிடங்கள் கூட எந்த விதமான வெடிப்பு சம்பவங்களும் கேட்கவில்லை என்பதாக ஈரான் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பதிலளித்திருக்கிறது. இதே போலத்தான் சவுதி அரேபியாவுடைய அணுசக்தி மையம் என்ன கூறுகிறது என்றால், இந்த அமெரிக்காவுடைய தாக்குதலின் காரணமாக அந்த பகுதியிலே இருந்த அணு தளங்களிலே எந்தவித கதிர்வீச்சும் வெளிப்படவில்லை என்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்படி இருக்க அமெரிக்கா நாங்கள் முழுமையாக அந்த 3 இடங்களையும் அழித்து விட்டோம் என்று கூறுகிறது. இது எந்த விதத்திலே உண்மை என்று தான் தற்பொழுது கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய தளங்களை தாக்கினால் அந்த இடத்திலே கதிர்வீச்சு எழும்பும். இதன் காரணமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் மக்கள் எல்லோரும்
அனைவரும் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கப்படுவார்கள். ஆனால் அமெரிக்கா இந்த ஈரானுடைய முக்கியமான 3 அணுத்தளங்களை தாக்கியதாக கூறியிருக்கிறது. அதுவும் முழுமையாக இந்த 3 இடங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்கிவிட்டோம், அழித்து விட்டோம் என்று கூறியிருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக எந்த ஒரு எஃபெக்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ மக்களுக்கோ ஏற்படவில்லை என்பதாக ஈரான் சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்க அமெரிக்கா எப்படி முழுமையாக இந்த இடங்களை அழித்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. அமெரிக்கா இந்த தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்களும் அமெரிக்காவும் வேறுபட்டவர்கள் கிடையாது, நாங்கள் இருவரும் ஒருவர் என்பதாக அவர் கூறியிருக்கிறார். இது ஏற்கனவே தெரிந்த விடயம். காரணம் என்ன? இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதலை நடாத்துவதற்கு முக்கியமான காரணமே அமெரிக்காவுடைய தூண்டுதல் தான். அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் இப்படியாப்பட்ட தாக்குதலை நடாத்தி இருக்க முடியாது. ஆகவே தற்பொழுது ஈரானின் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதலை நடாத்தி இருக்கிறது. இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நானும் டொனால்ட் ட்ரம்பும் இருவர் கிடையாது என்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். இந்த அமெரிக்காவுடைய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இன்று 30க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. சொல்லப்போனால் இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையம் சேதமடைந்திருக்கிறது. ஹைஃபாவுடைய வீடுகள் அப்படியே சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நெஸ் ஜயோனா என்ற பகுதியிலே இருந்த வீடுகளும் அப்படியே சேதமாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் இன்று இஸ்ரேலின் மீது நடாத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஈரானின் மீது தாக்குதல் நடாத்தியதை தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அமெரிக்காவிற்கு இதற்கு முன் இல்லாத வகையில் பெரும் அழிவு காத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு நாங்கள் தாக்குதல் நடாத்துவது மிகவும் நெருக்கமாகிவிட்டது. முதல் கட்டமாக அமெரிக்காவுடைய கப்பல்களை நாங்கள் குறிவைத்து தாக்கப் போகிறோம் என்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவினால் நடாத்தப்பட்ட இந்த தாக்குதல் மிகப்பெரிய குற்றச்செயல். இது மிகவும் கண்டிக்கத்தக்க நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார். ஈரான் ராணுவத்துடைய முன்னாள் தலைவரும் ஈரானிய நிர்வாக அவை உறுப்பினருமான மோசேன் ரசாய் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதுவரை நாங்கள் 30% தாக்குதலை தான் இஸ்ரேலின் மீது நடாத்தியிருக்கிறோம். இன்னும் 70% தாக்குதல்கள் அப்படியே மிகிதமாக இருக்கின்றன. எங்களுடைய தாக்குதல்களை இன்னும் நாங்கள் விரிவுபடுத்தவில்லை. எங்களுடைய நிலம், கடல், எண்ணெய், ஹொர்மோஸ் ஜலசந்தி போன்ற வலிமைகளை நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை. இதை நாங்கள் பயன்படுத்தினால் விளைவு வேறு விதமாக இருக்கும். எங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய நாடுகளும் எங்களோடு போரிலே இணைவதற்கு விருப்பம் காட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் தான் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக இவர் கூறியிருக்கிறார். ஈரானுடைய பயங்கரமான இந்த தாக்குதலின் காரணமாக இதுவரை இஸ்ரேலிலே 10,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருப்பதாகவும் 32,000 விட அதிகமானவர்கள் தங்களுடைய வீடுகளை, சொத்துக்களை இழந்து அரசாங்கத்திடம் இழப்பீடு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே போல ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஈரானுக்கு எதிராக தன்னுடைய படைகளை அமெரிக்கா பயன்படுத்துவதை பார்த்து நான் கவலை அடைகிறேன். இந்த மோதல் கட்டுப்பாட்டையும் மீறி அபாயத்தை அதிகரித்து வருகிறது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாக இவர் கூறியிருக்கிறார். அமெரிக்கா இந்த தாக்குதலை நடாத்தியதற்கு பிறகு யமன் போராளிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், இது யுத்தத்துடைய ஆரம்பம், இதை அமெரிக்கா தான் ஆரம்பித்து வைத்துவிட்டது. எனவே அமெரிக்காவுடைய கப்பல்களை நாங்கள் தாக்க தயாராகிவிட்டோம் என்பதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. ஏனென்று சொன்னால் ஈரானும் வலிமையில் குறைந்தவர்கள் கிடையாது. அமெரிக்கா தாக்குதலை நடாத்தியதின் காரணமாக அவர்களும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்களும் பிரதி தாக்குதலை நடாத்துவார்கள். அமெரிக்காவுடைய பல இராணுவ தளங்கள் இந்த மிடில் பகுதிகளிலே, குறிப்பாக அரபு நாடுகளிலே இருக்கிறது. சவுதி அரேபியா, இதே போல டர்க்கி, ஜோர்தான், பஹ்ரைன், லெபனான் போன்ற, சிரியா, கட்டார், குவைத் போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த அமெரிக்காவுடைய பேஸ் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தை குறிவைத்து ஈரான் தாக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. எனவே இது போன்ற விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.